இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை காலம் கை கூடினால் Children, every day they undergo vigorous exercising gym. Because when we go outside, they train of why not we create a gym now? That's how we started. This is before March 7. Some of our students are preparing for IAS. So one, they have cleared the books. He is preparing for IAS. This is 24 March 7 will be open. In spite of that, he's been supporting it. It's called screen reading software. Whatever you see and operate, you hear and enjoy the music and all that. All latest. No, see, it's not residential. It's a residential. Ground floor is a. இப்போது நம்முடைய சட்டமன்றத்தின் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சபாநாயகர் வந்துவிட்டார், வந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் கைத்தட்டி வரவேற்போம். அவருடைய அற்புதமான ஒரு அவருடைய அந்த மனசு. குழந்தைங்க யாரும் வெயிட் பண்ணக்கூடாது எனக்காக. நீங்கள் ஆரம்பிங்க கோபி, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். குத்துவிளக்கு வந்து கலெக்டர் மேடை ஏற்றட்டும், நான் வந்துடுறேன். நோ ஃபார்மாலிட்டிஸ். குழந்தைங்க வந்து டிலே பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, யாரும் தனக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனில் இப்போ சொன்னார். அற்புதமான ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் அவரை கைத்தட்டி நம்ம வரவேற்போம். நேத்ரோதியா இந்த பார்வையற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கான இந்த அமைப்பு 24 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு. இதோட மெயின் நோக்கம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடல் ஊனமுற்ற மாணவ மாணவிகளுக்கும் இலவச சிறப்பு கல்வி பயிற்சி, அவர்களுக்கு விடுதி வசதி எல்லாமே கொடுக்கணும்னு தான் இந்த அமைப்புடைய நோக்கம். தொடர்ந்து 24 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு மாவட்டங்களில் சென்னையில் வந்து தங்கறதுக்கோ சாப்பாட்டுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சென்னையில் ஸ்டே பண்ணாலே ரொம்ப காஸ்ட்லி. அவங்களால சென்னையில் காசு கொடுத்து ஒரு ரூம் எடுத்தோ சாப்பாட்டுக்கோ அவங்களால சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நேத்ரோதியா வந்து இலவசமாக தங்கட விடுதி, உணவு, பயிற்சி, வாசிப்பாளர்கள், வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போது நம்முடைய சபாநாயகர் அவர் வந்துவிட்டாங்க. தயவு செய்து எல்லாரும் கைத்தட்டி அவரை வரவேற்போம். திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் டிஃபரன்டேபிள் ஆஃபீஸர், அவரையும் மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம்முடைய சபாநாயகர் த ஹீரோ ஆஃப் ஆர் ப்ரோக்ராம் ஐயா வந்துட்டாரு. ஐயாவை தயவு செய்து குத்துவிளக்கு ஏற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான குத்துவிளக்கு நிகழ்வை துவக்கி வைத்த நம்ம மாண்புமிகு சபாநாயகருக்கும் நம்முடைய கலெக்டர் அம்மாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது
இறை வணக்கம். எல்லாரும் தயவு செஞ்சு ஏந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. எல்லோரும் அவர்கள் இருக்கையில் அமருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம்ம மாற்றுத்திறனாளியின் துறை சார்பாக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்டேபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸர் திரு சீனிவாசன் ஐயா வந்திருக்காங்க. அந்த அவரை வருக வருக என்று வரவேற்று ஓரிரு வார்த்தைகள் அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் நேத்ரோதயா நிறுவனத்திற்கும் மாற்றுத்திறனாளி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பார்வையற்ற மாணவர்கள் முதல் மார்க் 2ஆம் மார்க் வாங்க எல்லாரும் இங்கே வர வச்சிட இந்த அருமையான இந்த விழாவை ஏற்பாடுபடுத்தி கொடுத்த நம்ம நேத்ரோதயா சாருக்கு நிஜமாகவே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறுகிய காலத்தில் ஏற்பாடு செஞ்சு ஒரு அருமையான விழாவாக உருவாக்கியிருக்காரு. அதனால் இந்த விழா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விழாவுக்கு என்னையும் பங்கு எடுத்துக்க வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஐயா. நம்மளுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நம்மளுடைய ஜாலி பராம் ஐயா அவர்கள் தன்னுடைய முக்கியமான அலுவல்களை எல்லாத்தையும் மாற்றி வைத்துவிட்டு மாற்றுத்திறனாளிகளை சந்திக்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும். அவருடைய பேச்சே பாடுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வ அருள் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நம்முடைய திரு ஜாலி அபிராம் அவர்கள் நேத்ரோதயாவுக்கும் ஜாலி அபிராம் ஐயாவுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா 2002 பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு விடுதிகளே இல்லை. இலவசமாக எல்லா கல்லூரியில் விடுதி கட்டணம் கட்ட முடியாமல் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மிகவும் அவதிப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பார்வை குறைபாடை விட அவங்களுடைய ஏழ்மை தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக ஒரு விடுதி வேணும்னு கேட்கும்போது அவருடைய சிஸ்டருடைய பிரதர் அவரோட மச்சா அவர்கிட்ட சொல்லி நேத்ரோதயாவுக்கு ஒரு வாடகை கட்டிடத்தில் எங்களுக்கு இடம் கொடுத்து 2002 8 பேர் இந்த நேத்ரோதயா ஆரம்பித்தோம். அன்னைக்கு அவர் வந்திருந்தார் அந்த விழாவுக்கு. அவர் அப்போ சொன்னார், கோபி நீ நல்லா வருவ, நிச்சயமாக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நீ சர்வீஸ் பண்ணும்போது இயேசுவோடைய பரிபூர்ண அருள் உனக்கு கிடைச்சிருக்கு, நீ நிச்சயமாக சாதிப்பேன்னு சொன்னார். 2002 வந்தவர் இன்னைக்கு 2026 வந்திருக்கார். அவருடைய வருகை இந்த நேத்ரோதயாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவர் நம்மிடையே கொஞ்சமாக பேசி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச 2 பாட்டு இருக்குது. அன்பான தேவா, அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குமா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜெப வேளையில் இந்த 2 பாட்டும் பார்வையற்றவங்களுக்கு மிக நெருக்கமான பாட்டு. நமக்கு மட்டும் இல்லை, இயேசு சாமிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இது. இப்போது அவரை ஓரிரு வார்த்தைகள் பேசி
அந்த 2 பாடுகளை ஒரு சரணம் பல்லையில் பாடி இங்கே இருக்க அனைவரையும் ஆசீர்வதிக்குமாறு திரு ஜோலி அபிராம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Ladies and gentlemen, put your hands together to Jolly Abraham sir. மதிப்புக்குரிய Honorable Speaker of Tamil Nadu Legislative Assembly, திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களே, மதிப்புக்குரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருமதி மாலதி ஹெலன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் ரேவந்த் சரண், தென் சிங்கர், பிளேபேக் சிங்கர் எம்எம் மானசி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்தது. ஏன்னா கோபி வந்து என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், நிச்சயமாக நான் வர்றேன். பிகாஸ் ஐ வாஸ் ரிகலெக்டிங் த 2002. At that time, I think he was having some 6 or 7 மாற்றுத்திறனாளிகள், correct, no? Yes. At that time, Anna Nagarla, he wanted a place to start. So thank God we could give that. And at that time I was watching him. He was really very hard working, very, very hard working. And he is very ambitious. You know, it's not like summa vechi pannanum adalla. He was telling that I must take this, it in a different level. But today, when I came and saw this place, I was really, really happy to see that he has gone in a different level. So I'm really thankful to God for providing him all these facilities, and I'm sure he will. And last year, I still remember, we conduct music here, Cultural and Charitable Trust. On behalf of that, we could honor him as an achievement, achievement award. I could honor him. So I'm so happy that today I'm here. இப்போ எனக்கும் போக வேண்டிய நேரம் ஆச்சு. நான் இப்போ I'll do one thing. He was telling 2 songs. அதில் என்ன ஒரு ஃபஸ்ட்டு சாங் என்ன சொன்னேன்? அன்பான தேவாந்தல நான் பாடியிருக்கு, பட் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ ஐ வில் சிங் ஒன் ஃபுல் சாங், தட் இஸ் எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜபித்திட ஜபாவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தேன். சோராது ஜபித்திட ஜபாவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன்,
தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேளையுமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. தேங்க்யூ. தயவுசெய்து எல்லாரும் கை தட்டுங்க. திரு ஜாலி ஐயா, ஒரே ஒரு ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஐயாவுடைய இளையராஜாவுடைய பாட்டு ரொம்ப நல்லா, அந்த பாட்டு 2 லைன் உங்களுக்காக. அது என்ன பாட்டுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன மணி கோயில். இப்போ அந்த ஐயா அந்த 2 லைன் மட்டும் ஃபுல்லாக பாட மாட்டார். அந்த வாய்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்வையற்றவங்களுக்கு ஜோதிகா, சிம்ரன் எல்லாருமே டப்பிங் வாய்ஸ் தான். ஆனால் singers play a vital role, so they give original voice. We connect to the singers. So அந்த 2 லைன் பாடுறது ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். நான் 1997ஆம் ஆண்டிலிருந்து அதுவரைக்கும் சினிமா உலகத்துக்கு பாடினேன். 75ஆம் ஆண்டிலிருந்து 22 வருட காலம் சினிமா உலகத்துக்கு நான் பாடினேன். கடைசியாக பாடின பாடல் தான் இளையராஜாவுக்கு சாருக்கு நான் பாடின பாடல் தான் கட்ட பஞ்சாயத்து என்ற சினிமாவுக்கு ஒரு சின்ன மணி குயில் என்ற பாடல். அந்த பாடல் பாடி ஒரு மேபி ஒரு 3 months 4 months அதுக்கப்புறம் எல்லாமே சினிமாவில் பாடுவதெல்லாம் நான் விட்டு ஆண்டவராய் இயேசுவுக்கு மட்டும் பாடுகின்ற ஒரு பாடகனாக மாறினேன். அதனால் நான் இந்த பாடல் பாடுவதில்லை. பட் ஆனால் இப்போ கேட்டபடியினால, கோபி கேட்டபடினாலே உங்களுக்குனால எனக்கு ஒரு சில லைன்ஸு ஞாபகம் இருக்குது. அது நான் பாடுறேன். ஓகே, ரெடி? ஒரு சின்ன மணி குயில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே ஒரு பாக்கு வெத்தலையா, அதை மாற்றிக்கொள்ளணுமா, அதை நிச்சயம் செய்யணுமா. தக்கிடுத தத்துவம் சொல்து முழங்கணுமா. ஒரு சின்ன மணி குயில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே ஒரு பாக்கு வெத்தலையா, அதை மாற்றிக்கொள்ளணுமா, அதை நிச்சயம் செய்யணுமா. தக்கிடுத தத்துவம் கொட்டு முழங்கணுமா. எல்லாரும் ஜாலிபிராம் சார் பாடி முடிச்ச உடனே கை தட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு கேட்கல, என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாரும் இன்னும் நல்லா கை தட்டணும். ஒரு அற்புதமான ஒரு பாடகர் தன்னுடைய வணிக ரீதியான பாடல்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இயேசுநாதருக்கு மட்டும்தான் நான் பாடுவேன், வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரி இயேசுநாதருக்கு மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு இயேசுனுடைய பக்தர் நம்முடைய வந்திருக்கார். அவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டுவோம். இப்போது
நேத்ரோதயாவினுடைய ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு. கொரோனாக்கு பிறகு நிறைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் நேத்ரோதயா பார்வையற்ற குடும்பங்களுக்கு இலவசமாக கிராசரி வழங்கணுன்றது தான் எங்களுடைய ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி இமான் மியூசிக் டைரக்டர் ஐயாவிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டோம். எல்லாரும் முன் வந்து இந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் பங்களிக்கிறோம். அப்போ அவர் கேட்டார், என்னெல்லாம் கொடுக்க போகிறீங்க? ரேஷனில் ஃப்ரீயாக அரிசி கொடுக்குறாங்க, மற்றபடி அவங்களுக்கு எண்ணெய், பருப்பு, பேஸ்ட்டு, பவுடர், அப்புறம் ரவை, கோதுமை, இந்த மாதிரி ஐட்டம் இது 23 ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிட்டாக பண்ணி 4 வருஷமாக வாங்கிட்டு வரோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஜவுளி வியாபாரம் ஐயா அவர்கள் ஒரு 5 பேருக்கு இந்த கிராசரி கிட்டை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த பார்வையற்ற குடும்பங்களுக்கு 3 வேளை உணவு தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலையும் நம்மளுடைய அனைவருடைய நல்ல உள்ளத்தினுடைய சப்போர்ட்னாலையும் செய்யப்பட்டுச்சு. நம்ம ஜவுளி வியாபாரம் ஐயா அவர்கள் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Sir, sir, look here, sir. Sir. Okay, wait. Thank you. Okay, sir. Sir? Sir? அதுதான் வயிறு போட்டேன். இல்லை டெய்லி நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்ல, டெய்லி போதும் பேசும்போது போட்டோம். டெய்லி அவர் பேசுவார், அது நீங்கள் அங்கே போய் தான் இருக்கோம். ஓகே 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 தேங்க்யூ சார். நீங்கள் அவங்க அந்த குரூப் அப்படி இருக்கும், அவங்க அப்படியே இருக்கிறது யாரும் இல்லாமல் நீங்கள் சார், நீங்கள் அவங்கள மட்டும் இருக்குங்க. தேங்க்யூ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்வையற்றவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் பார்வை இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறது ஒரு மித்து, அது ஒரு மூட நம்பிக்கை. பார்வை குறைபாடு உள்ள பெற்றோர்கள், அப்பா அம்மா 2 பேருக்குமே பார்வை இல்லை, அவங்கள பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் கண் பார்வையுடனும் எந்த விதமான ஊனமும் இல்லாமல் பிறக்குது. ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன்னா, பார்வையற்ற பெண்களுக்கு திருமணம் ஆவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. சமுதாயத்தில் ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. பார்வையற்ற பெண்ணை திருமணம் செய்தால் பிறக்கிற குழந்தைங்க கண் தெரியாமல் இருக்கணும். அது சத்தியமாக 100% அது உண்மை இல்லை. இன்றைக்கி நீங்கள் நேரிலே பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க. அதனால் பார்வையற்ற பெண்களை திருமணம் செய்ய பார்வையுள்ள ஆண்கள் முன்வர வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இப்போது நம்முடைய முக்கிய விருந்தினர் கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. நம்ம நேத்ரோதயாவில் நிறைய பேர் இருக்கீங்க, அதில் குறிப்பாக செல்வமணி இருக்கீங்களாங்க? செல்வமணி, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இவர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு. நேத்ரோதயாவில் 2-3 ஆண்டுகள் இருந்து கிங் மேக்கர்ஸ் அகாடமியில் போய் தொடர் பயிற்சி மேற்கொண்டு அதில் மெயின்ஸ் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் போய் இன்டர்வியூ வரைக்கும் போனார். இன்டர்வியூவில் அவரால்
சாதிக்க முடியல. திரும்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவர் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து இன்னைக்கு செலுமணி, யூ ஆர் அ டைரக்டர் ஆர் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர்? He is an assistant. Please come to the stage. Please come to the stage. So he is an assistant. Yes, hold this mic. So he is an assistant director. ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இந்த நேத்ரோதயாவில் தங்கி தன்னுடைய விடாமுயற்சி தொடர்ந்து படித்து இந்த அளவுக்கு வந்திருக்க. திரும்பவும் இப்போ டைரக்டராக போய் கூட இல்லை, நான் திரும்பவும் ஐஏஎஸ்ஸாக வரணும்னு சொல்லி இப்போ நடந்த ஃபிலிம்ஸில் அவர் என்ன பண்ணார்? இப்போ நீங்கள் எத்தனாவது ரேங்க் பாஸ் பண்ணியிருக்கீங்க? கிளியர் மட்டும் தான் சார் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்குது. ஆமாம், ஃபிலிம்ஸில் இப்போ கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொச்சின்லேருந்து லீவ் போட்டு வந்திருக்கார். இப்போ தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கார். அவர் வந்து நிச்சயமாக அவர் வந்து வெற்றி பெறுவார். அவருடைய இந்த விடாமுயற்சிக்கும் இந்த ஐஏஎஸ் படிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் எப்படி வந்ததுன்னு அவரே சொல்லலாம், நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஓவர் டு யூ சார். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன், ரெஸ்பெக்டட் டிக்னிட்ரிஸ் ஆன் அண்ட் ஆஃப்டர் ஐஎஸ். 2019 நான் இங்கே படிச்சுட்ருக்கேன். நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணேன். ஒரு சின்ன கரெக்ஷன் சார், கிங் மேக்கரில் அரம் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருந்தேன். சாரி, ஐ அப்பாலஜைஸ் சார். சார் 19 to ஒரு 22 ஒரு 3-4 இயர்ஸ் படித்தேன். ஸோ 22ல் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜாயின் பண்ணேன். நான் ஒரு பெரிய லெவலில் ஒரு 11th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திங்க் பண்ணேன், படிக்கணும், சம்திங் ஏதாவது பண்ணணுன்ட்டு. வேறு பெரிய ஸ்பெஷல் ரீசன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். இங்கே எனக்கு நிறைய வாலண்டியர் சப்போர்ட், இங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் நேத்ரோதயா இன்ஸ்டிடியூஷன் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம். ஸோ நான் வெளியில் தங்குறதுக்கு முடிஞ்சாலும் நான் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவேன். எனக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ், ரீடர்ஸ், ஸோ அதனால் நான் ஜஸ்ட் இங்கே வந்திருக்கேன் ஒரு 2 months லீவ் போட்டு. தேங்க்யூ ஃபார் கிவிங் எவ்ரி திங் டு மீ சார். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு what is your message? But there are a lot of aspirational who have got the never say die attitude. You have to give a message. So please go ahead. ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா போதும். பெரிய லெவலில் எடுத்த உடனே பெரிய அங்கே போகணும் இங்கே போகணும்னால சின்ன ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் கோல் வச்சா போதும். நேச்சர் நமக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். நம்மளோட விஷன் நல்லா இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் பேசுகிறத கேட்டோம். இனி அடுத்தது லோகேஷ் இருக்கா போல், அவரும் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா போல். தவிர ஸோ மெனி யங் ப்ராஸ்பெக்ட்ஸ். அவங்க வந்து இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்வீஸில் அவங்க வந்து ஜொலிக்கணும்னு விரும்புகிறாங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பல முறை we are given a representation. நமக்கு ஐஏஎஸ் இருக்குது, ஐஎஃப்எஸ் இருக்குது, ஐஆர்எஸ் இருக்குது. நமக்கு வந்து என்ன தேவை? ஐடிஎஸ், இந்தியன் டிசபிலிட்டி ஸ்டடீஸ். அது என்னைக்கு வரும்னு தெரியல. அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிற நமக்காக பாலிசி லெவலில் டிசிஷன்ஸை வந்து கொண்டு வரக்கூடியவங்க ஐடிஎஸ்ஸாக இருக்கணுன்றது மாற்றுத்திறனாளுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீம். அது மிக விரைவில் நடக்கும். ஏன்னா காந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லும்போது எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி சுதந்திர காற்றை நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய மாலதி அம்மா வந்திருக்காங்க, கலெக்டர் ஆஃப் சென்னை. அவங்க வந்து ஷீ இஸ் அ சர்வன்ட் லீடர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ சிம்பிளாக. அன்றைக்கி நான் காலையில் அம்மாவை பார்க்குறதுக்காக காத்துட்டு இருந்தேன். அவங்க வந்து அங்கே என்ட்ரன்ஸில் இருந்த நிறைய ஏழைகளை அவங்ககிட்ட நேராக போனாங்க. போய் அவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சு அவங்க கூட 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க அந்த என்ன சொல்லியிருக்கலாம், நான் மேலே போயிட்டு நான் அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க ஏழைகளுடைய கஷ்டத்தையே புரிஞ்சவங்க. அவங்க தான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் நம்மளுடைய அம்மையாரை வந்து
சென்னையோட கலெக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய நல்ல காரியங்களை அவங்க செய்ய போகிறாங்க. அவங்ககிட்ட பல கோரிக்கைகள் நாங்கள் முன்வைச்சோம். குறிப்பாக இந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைச்சோம். ஏன்னா அரசு ஒதுக்கக்கூடிய இலவச வீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பஸ் வசதி இல்லை, ரயில் வசதியெல்லாம் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. அவங்களால அந்த வீட்டில் போய் வசிக்க முடியல. வீடும் சின்னதாக இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மாற்றுத்திறனாளி இறந்த பிறகு குடும்பத்தினர் அந்த வீட்டை எடுத்துக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வீடு கிடைக்கிறதில்ல. நிறைய பார்வை மாற்றுத்திறனாளி வயதானவர்களுக்கு ஏஜ்டு ஹோம் கிடையாது. பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒன்றா கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே தீர்வு. எனக்கு எங்கே இந்த ஐடியா தோணுச்சுன்னா, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், அப்புறம் க்ரீன்வேஸ் கெஸ்ட் ஹவுஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதவி காலம் முடிஞ்ச உடனே அந்த வீடை காலி பண்ணுறாங்க. அதுபோல் மாற்றுத்திறனாளி இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் அவங்க தங்குற மாதிரி ஒரு 100 வீடு அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும். அதோடைய என்னுடைய ஆசை. அவங்களுக்கு முழு ஃபெசிலிட்டியோட பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், ஹால், கிச்சன். எனக்கு ஒரு 2-3 ஏக்கர் இடம் அரசாங்கம் கொடுத்தா நிச்சயமாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கும் 450 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னால் வீடு கட்டி கொடுக்க முடியும். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்டத்தில் இது போன்ற வீடு கட்டி கொடுக்கணுன்றதுல என்னுடைய மிகப்பெரிய கனவு. நம்முடைய கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. அவங்க உங்களிடையே ஓரிரு வார்த்தைகள் பேசி இந்த விழாவை சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். Good evening to all. Honorable Speaker, respected Sir Jolly Abram Sir and Manasi on stage, and the differently abled welfare officer and the organizers of Netrodaya. இந்த ஈவினிங்கில் உங்கள் மத்தியில் வருவதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய உண்மையிலே சொல்லப்போனால் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட்டில் அதிகமான மாற்றுத்திறனாளிகளை தான் நான் சென்னை மாவட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். தட் வாஸ் வெரி ஃபார் மீ சார், இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக இருக்கும்பொழுது எவ்ரி மண்டே நாங்கள் ஜிடிபி வைப்போம், கிரீவன்ஸ் டே. அந்த ஜிடிபியில் மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க. யூஸ்வலாக நான் அவங்களுக்காக ஒரு செப்பரேட் இடத்த ஒதுக்கி வச்சேன் சார். ஏன்னா அவங்க பொதுமக்களோடு வரும்பொழுது அவங்க நிறைய வெயிட்டிங் டைம்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு தனி இடத்த ஏற்படுத்தணும். ஆனால் ஒரு ஜிடிபியில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5-10 பேர் வருவாங்க. பட் சென்னையில் வரும்போது ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ தட் மீன்ஸ் அது எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு பாரமாகிடுச்சு. என்ட்ரு பண்ணும்போதே இவ்வளோ பேர் இருக்காங்களே, அப்போ உண்மையிலே என்ன ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்ன, வாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சென்னை அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்னை ரொம்ப ஹைலி பாப்புலேட்டட். இட் ஹஸ் காட் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன் த என்டையர் ஸ்டேட். அப்போ பார்க்கும்போது அதிகமான ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது, அவங்களுடைய தேவைகளும் அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய சென்னை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் நம்ம யூடிஐடி கார்டு கொடுக்குறோம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த ஐடி கார்டு கிட்டத்தட்ட நான் 54,000 கார்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இன்னும் கவர் ஆகாமல் இருக்காங்கன்ற ஒரே நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் அவங்க ரைட்ஸ், டிஎன் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ரைட்ஸ்னால் அதாவது உரிமைகள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை பெறுவதற்கான ஒரு உலக வங்கி உதவியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அது பேர் டிஎன் ரைட்ஸ். அந்த திட்டம் 2022 ஆரம்பித்தா கூட 24 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்ல இட்ஸ் கெயின் ட்ராக்ஷன்ஸு. இப்போ நம்ம அந்த ரைட்ஸ் ப்ராஜெக்டில் பலவிதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம், எய்ட்ஸ் அண்ட் அப்ளைன்சஸ் தரோம், வீல் சேர்ஸ், அப்புறம் வாக்கிங் ஸ்டிக்கு மற்றும் யூனோ வாட்எவர் ஹியரிங் எய்ட்ஸ், அந்த மாதிரி பல விதமான காரியங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பென்ஷனும் தரோம். பட் இந்த திட்டத்தின் மூலமாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அதிகமான தேவை என்ன இருக்கும், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லோக்கோமோட்டர். இப்போ நேத்ராதியாவில் அதிகமான மாற்றுத்திறனாளிகளுக்கு லோக்கோமோட்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கை கால்கள்
ஊனத்தினால இருக்கலாம், இல்லை வந்து ஐசைட் இருக்கலாம், மற்றபடி மென்டல் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி டிசபிலிட்டி வரும்போது டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, போய் ஃபிசியோதெரப்பி எடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருந்தால் நீங்கள் போய் ஸ்பீச் தெரப்பி எடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி எடுங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் ஏஜென்சிஸ் கிட்ட போகும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரொபொசிஷன். அது வந்து ஒரு 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 வாட்டி நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பிக்கு போனாலே ஒரு மினிமம் ஒரு நார்மல் ஃபிசியோதெரப்பி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது வந்து ஒரு 6 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ பண்ணணுன்னா அதுக்கு அதிகமான பணம் தேவைப்படும். அது வந்து நிறைய பேரால் செய்ய முடியல. அதே மாதிரி அவங்க போய் வந்து அந்த ஒரு இடத்துலையே எல்லா விதமான சேவைகளும் ஒரே இடத்துல ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்துல எல்லா சேவைகளையும் பெறுவதற்கான ஒரே ஒன் ஸ்டாப் சென்டர். நீங்கள் தமிழில் என்ன சொல்கிறீங்க? ஒன் ஸ்டாப் சென்டருக்கு என்ன? ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு நம்ம சென்னை மாவட்டத்தில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாடல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடல் கண்ணகி நகரில் வந்து ஒரு மாடல் ஒன் ஸ்டாப் சென்டர் ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்குது. அது வந்து 14,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரொம்ப அழகாக அமைக்கப்பட்ட ஒரு சென்டர். அங்கே போனீங்கன்னா எந்த விதமான இலவசமாக கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ அப்பும், அங்கே இருக்கிற சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, கேஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வீடு வீடாக வந்து கூட அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு டிவிஷன் லெவலில் 2 சென்னை மாவட்டத்தில் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து நார்த் சென்னை நார்த்தில் ஒரு இடத்துலையும், இன்னொன்று வந்து சாந்தோம் சென்னை சவுத்துலையும் இருக்குது. சென்னை சவுத்தில் இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு நான் போய் பார்க்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு ஹை-எண்ட் சென்டர், அது எல்லா விதமான வசதிகளுடன் சரியான அந்த எக்யூப்மெண்ட்ஸோடு அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்தையும் நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 3வது விஷயம் வந்து பிளாக் லெவலில், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ஒவ்வொரு கலெக்டருக்கும் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொன்னாங்க. எனக்கு கொடுத்த டாபிக் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலம். அது பேசும்பொழுது உண்மையிலே எனக்கு வந்து நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து ரொம்ப உன்னிப்பாக கேட்டாங்க சார். ஸோ சாருடைய போர்ட்ஃபோலியோ, அது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஊனமுற்றோர் துறை. அப்போ வந்து அவங்க ரொம்ப உன்னிப்பாக கேட்டப்போ சில கோரிக்கைகளை நாங்கள் வைத்தோம். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து சிறப்பாக நாங்கள் தமிழ்நாடு அரசில் இருக்கிற அனைத்து அலுவலர்களும் இது எப்படி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல நாங்கள் மிக அதிக கவனத்தை செலுத்தி வருகிறோம். பிளாக்கில் வந்து வட்டார அளவில் பார்த்திங்கன்னா பிளாக் லெவலில் வந்து ஒரு சென்டர் இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி சென்னை மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர்லேருந்து சாந்தோம் வர முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போக முடியாது. அதனால் இதை மனதில் கொண்டு சென்னை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15 ஒன் ஸ்டாப் சென்டர் ஒவ்வொரு பிளாக்லேயும் நம்ம உருவாக்க போகிறோம். அது வந்து அதில் ஆல்ரெடி 4 வந்து ராயபுரம் சில ஏரியாங்களில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த 3 மாதங்களில் வந்து இது வந்து முழுமையாக அது கட்டிடம் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் ஒரு 3 மந்த்ஸில் ஐ திங்க் பை செப்டம்பர் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களுடைய கைகளெல்லாம் நாங்கள் அதை இனாக்ரேஷன் பண்ணுவோம் என்று நான் முழு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இது எப்படின்னா எனக்கு இப்போ பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் வந்து திட்டங்கள் வந்து மக்களுக்கிட்ட கொண்டு வரோம். மக்கள் வந்து திட்டங்களுக்காக நீங்கள் வந்து எங்களை தேடிட்டு இல்லாமல் நாங்கள் உங்களை தேடி உங்ககிட்ட வந்து என்ன வேணும் என்று கேட்டு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்ன தேவை, அதாவது இன்னொரு கோரிக்கை நாங்கள் 2 முக்கியமான கோரிக்கை நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் சொன்னோம். ஒன்று வந்து இவர் மென்ஷன் பண்ண மாதிரி வீடு ஒரு இலவச வீடுக்காக நாங்கள் கேட்டிருக்கோம். தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் போர்ட் டெவலப்மெண்ட் அதில் வந்து கார்ப்பரேஷனில் வந்து வீடு கொடுத்தாலும் ஒரு சின்ன பங்கு வந்து பெனிஃபிஷரி கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் சில சிக்கல்களை மாற்றுத்திறனாளிகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதையும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். கட்டாயமாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். வீடு என்பது ஒரு உரிமை, ஒரு ரைட், அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுக்கு ஒரு டிக்னிட்டியை கொடுக்கும். அதை நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசில் நாங்கள் உணர்ந்து அதற்காக டெஃபினட்டாக செய்வோம். அது மட்டுமல்ல, எல்லா சேவைகளும் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் மூலமாக ஹோம் பேஸ்டு தெரப்பியும் இருக்குது. இந்த நீங்கள் சென்டரில் வந்து கூட தெரப்பி எடுத்துக்கலாம், இல்லை ஹோம் பேஸ்டு யார் பெட்ரிடனாக இருக்காங்க, வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களால வந்து சென்டருக்கு வர முடியலன்னா
அந்த இடத்துக்கு எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டிலேயே வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஏற்பாடும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் வி ஹாவ் அ மொபைல் யூனிட் சார். அந்த மொபைல் யூனிட்டும் வந்து எந்தெந்த இடத்துல வீடுகளுக்கு அந்த தெரப்பி யூனிட்டே பார்த்தீங்கன்னா அது உள்ள எல்லாமே தெரப்பிஸ்ட். நீங்கள் எல்லா தெரப்பிஸ்ட்டுமே ஹைலி குவாலிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த கேர் எடுத்து நாங்கள் அதை செட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே அது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நாளில் வந்து நான் பார்க்கும்பொழுது உங்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என்னை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி கீழே வரும்போது கூட அவங்களுடைய உலகம் கொஞ்சம் இருண்டு போனாலும் அவங்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையும் அவங்களுடைய விடாமுயற்சியும் பார்க்கும்போது உண்மையிலே ஐ எம் வெரி மூவ்டு. ஏன்னா இப்போ நாங்கள் போய் படித்து ஒரு பொசிஷனுக்கு வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயந்தான். இப்போ கம்பேர் பண்ணும்போது அந்த செல்வம் என்றவர் வந்து இங்கே பேசினார், செல்வமணி. அது வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி அது எல்லா முயற்சியும் எடுத்து நான் முன்னேறி வருவேன் என்ற நம்பிக்கை வந்து நாங்கள் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி. நான் வந்து ஐ எம் வெரி ஆனர்ட் டு பி ஹியர் டு see so many people in the same place. நான் மறுபடியும் வருவேன். உங்களுக்கான எந்த தேவைகள் இருந்தாலும் எந்த நேரமானாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகலாம். நான் என்னால் முடிஞ்ச டெஃபினட்டாக உங்களுக்கான இதை செய்வேன் சார். இன்ஃபேக்ட் சார் அந்த ஜிடிபியில் நாங்கள் இன்னொன்று வச்சுருக்கோம் சார். இந்த பெட்டிஷன் கொடுத்த உடனே ஐ கிவ் த பெனிஃபிட் சார். ஸோ வித்தின் 10 minutes இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. கையில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வீல் சேர்ஸ், இமீடியட்டாக ஹியரிங் எய்ட்ஸு. ஸோ த சேம் டே நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் டிடிஆர்ஓ எங்களுடைய மாவட்ட நல அலுவலர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் அணுகலாம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you, madam, for that thought-provoking, very informative speech. உண்மையாகவே இந்த அளவுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு இனி எப்படியெல்லாம் அவங்களுக்கு அந்த உதவிகளை கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது. அதை வந்து நாங்கள் நிச்சயமாக அதை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய சபாநாயகர் ஐயா உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. மாற்றுத்திறனாளியுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்ட் கடந்த 5 ஆண்டுகளாக இன்னும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. 94 ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் 38 சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 583 பிளாக் லெவல் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கணும். ஒன்லி 183 பிளாக் சென்டர்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோல் நிறைய அந்த ஹோம் சர்வே கிட்டத்தட்ட 2,28,12,954 ஃபேமிலிஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. வெறும் 1,41,00,000 தான் 5 வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க. நிறைய சிஎஸ்பிஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை கடந்த அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாமல் 5 வருடங்கள் ஓடி போச்சு. நம்மளுடைய முதல்வரை சந்தித்து எல்லா விதமான குறைகளும் இந்த ரைட்ஸ் 1700 கோடி இந்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கோடி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வர வேண்டிய தொகை அது கூட ஆர்டிஐயில் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்முடைய தமிழக முதல்வருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா மேடம், நம்முடைய ஸ்பெஷல் செக்ரட்டரி சிஎம் அவங்ககிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கோம். கடந்த ஆட்சியில் இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்ட் சரிவர செயல்படவே இல்லை. இப்போ நம்முடைய கலெக்டர் அம்மா, சபாநாயகர் ஐயா எல்லாரும் இருக்காங்க. இந்த ஒரு நிதியை மாற்றுத்திறனாளிக்கு முழுவதுமாக செயல்படுத்தணும். இந்த சிஎஸ்பி மூலியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வித சர்வீஸும் இலவசமாக போய் சேரணுன்ற ஒரு நம்பிக்கை கலெக்டர் பேசும்போது நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இது பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புகிறோம். இந்த நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஒரு கோரிக்கையை நம்ம சிஎஸ்பிஸ் சென்னையை பொறுத்தளவு நம்ம டார்கஸ் சென்னை நார்த், அமர் சேவா சவுத்,
இந்த நிறுவனங்கள் இன்னும் அவங்கள நீங்கள் அவங்கள கண்காணித்து சென்னையில் நிறைய விஷயங்களை அவங்கள வச்சு செய்ய வைக்கணும்னு இந்த நேரத்தில் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ எல்லாரும் தயவுசெய்து நம்முடைய கலெக்டர் அம்மா அவர்களுக்கு கைத்தட்டி வரவேற்போம். இப்போது மாற்றுத்திறனாளிக்கான குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கண் தெரிந்த பிள்ளைகள். அவங்க படிக்கணும்னா அவங்க பகுதியில் அரசு பள்ளி இல்லை. ஆகையால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பல்வேறு கிராமங்களில் பள்ளிகள் இல்லாதனால அங்கே இருக்கிற தனியார் பள்ளிகளை செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை. அதனால் அவங்கள கல்வி கற்கணுன்ற ஒரே நோக்கம். ஏன்னா we have to create stakeholders within the family. அந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பிள்ளைகள் நன்றாக படித்தா அந்த பிள்ளைகளை தங்களுடைய பெற்றோர்களை வருங்காலத்தில் பார்த்துப்பாங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக பார்வை மாற்றுத்திறனாளி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் வழங்குகிறோம். அது அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ்னாலும் நம்ம நேத்ரோதியா வழங்கி அந்த குழந்தைகளுடைய கல்வியை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இன்றைக்கி கலெக்டர் அம்மா அவர்களுக்கு அந்த செக்கை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Financial assistance to children of visually impaired parents. திரு பாலமுருகன் ஆர் அவர்களின் மகன் மருதீஸ்வர ராகவ் சென்ட் சேவியர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பிஇ படிப்பதற்காக 25,000 காசோலை பெறுகிறார். மருதேஸ்வர ராகவ் சீக்கிரமாக வாங்க. மிஸ்டர் முத்துக்குமார் அவர்களில் மிஸ்டர் கார்த்திகேயன் குமார் என் அவர்களுடைய குழந்தைகள். கார்த்திகேயன் சாருடைய குழந்தை மிக்கா 8th ஸ்டாண்டர்ட் அமிர்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10,000 ரூபாய் காசோலை பெறுகிறார். மிஸ்ஸஸ் ராஜகுமாரி அவர்களின் குழந்தை கிரண் ராஜ் அவர்கள் அன்னை பூர்ணம் நர்சரி பிரைமரி ஸ்கூல் 1st ஸ்டாண்டர்ட் படிப்பதற்கு 24,000 காசோலை பெறுகிறார். இப்பொழுது பாலமுருகன் அவர்களின் மகன் மருதீஸ்வர ராகவ் 25,000 காசோலை பெறுகிறார். முத்துக்குமார் அவர்களின் மகன் தர்ஷன் மேரி மாதா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிப்பதற்கு 16,000 காசோலை பெறுகிறார். மிஸ்ஸஸ் ராஜகுமாரி அவர்களின் மகன் கிரண் ராஜ் 1st ஸ்டாண்டர்ட் 12,000 ரூபாய் காசோலை பெறுகிறார். திரு நாகராஜ் டி அவர்களின் குழந்தைகள் தீனா ரம்யா சித்ரா அவர்கள் குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மற்றும் 6ஆம் ஆண்டு படிப்பதற்காக 24,000 மற்றும் 30,000 ரூபாய் காசோலை பெறுகிறார்கள். முருகன் சார், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கூட்டிகிட்டு முன்னாடி வரலாம். கிருஷ்ணபிரசாத், மெய்ஞான தர்ஷன், நித்யஸ்ரீ சீக்கிரம் வாங்க. மிஸ்டர் எஸ் முருகன் அவர்களது குழந்தைகள் கிருஷ்ணபிரசாத், மெய்ஞான தர்ஷன், நித்யஸ்ரீ 14,000 21,000 17,000 ரூபாய் காசோலை பெறுகிறார்கள். மிஸ்டர் ஆர் மகேந்திரன் அவர்களது குழந்தை ரிஷபநாதன் ஸ்ரீ சங்கர வித்யாலயா நர்சரி பிரைமரி ஸ்கூலில் 1st ஸ்டாண்டர்ட் படிப்பதற்காக 18,000 ரூபாய் காசோலை பெறுகிறார்கள். மிஸ்டர் ராஜேஷ் அவர்களின் குழந்தை தருணிகா சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிப்பதற்காக 15,000 ரூபாய் காசோலை பெறுகிறார்கள். மிஸ்டர் ஞானவேல் அவர்களின் குழந்தைகள் ஆகாஷ் மற்றும் தனுஷ், மிஸ்டர் சக்திகுமார், சுபைதால், நடராஜன்,
மிஸ்டர் ஏ மாரிமுத்து, மிஸ்ஸஸ் வி உஷா, மிஸ்டர் நாகராஜ், மிஸ்டர் மச்சக்கருப்பன், மிஸ்டர் மூர்த்தி, மிஸ்டர் சிவகுமார் அவர்களை முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் ஞானவேல் அவர்களின் குழந்தைகள் ஆகாஷ் மற்றும் தனுஷ் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் பாரதி இன்ஸ்டிடியூட்டில் படிப்பதற்காக 26,000 மற்றும் 50,000த்திற்கான காசோலையை பெறுகிறார்கள். மிஸ்டர் சக்திகுமார் அவர்களது குழந்தை தேஜஸ்ரீ எஸ் 9th ஸ்டாண்டர்ட் காவேரி மெட்ரிக் ஸ்கூலில் படிப்பதற்காக 25,000 ரூபாய் காசோலை பெறுகிறார். மிஸ்டர் நடராஜன் பி அவர்களது குழந்தை மோகன்ராஜ் 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்ரீ கொங்குநாதர் வித்யாஸ்ரம் பள்ளியில் படிப்பதற்காக 13,600 ரூபாய் காசோலை பெறுகிறார். மிஸ்ஸஸ் உஷா அவர்களின் குழந்தை வான்மதி 6th ஸ்டாண்டர்ட் அன்னபூர்ணம் மெட்ரிகுலேஷன் நிதிஷ் 32,000 ரூபாய் காசோலை பெறுகிறார். மிஸ்டர் நாகராஜ் அவர்களின் குழந்தை நிதிஷ் மேடைக்கு வாங்க. மிஸ்டர் மச்சக்கருப்பன் அவர்களது குழந்தை ஜெகதீஸ்வரன் நீங்களும் மேடைக்கு வரலாம். இவர்கள் இருவரும் 22,000 மற்றும் 19,000 ரூபாய்க்கான காசோலையை பெறுகிறார்கள். மிஸ்டர் கே மூர்த்தி அவர்களது குழந்தை ரோஹித் ராஜஸ்ரீ சுகர்ஸ் SRK எஜுகேஷனல் சொசைட்டியில் 6ஆம் வகுப்பு படிப்பதற்காக 23,000 ரூபாய் காசோலை பெறுகிறார். மிஸ்டர் எம் சிவகுமார் அவர்களது குழந்தை சிவ யாழினி 3rd ஸ்டாண்டர்ட் SRDGS மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிப்பதற்காக 27,000 காசோலையை இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆடியன்ஸ் நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாயிரத்தி 2026-2027 வருடத்திற்கான இந்த கல்வி உதவித்தொகை மொத்தம் 5,70,100 ரூபாய் நேத்ரோதயாவால் இந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Financial assistance to the children of visually impaired parents worth 5,70,100 rupees is being distributed as checks to the children of the visually impaired parents. Beneficiary Marudeshwara Raghav, Darshan, Mika, Vishwa, Vishnu, Kiran Raj, Deena, Ramya, Chitra, Krishna Prasad, Mainyana Darshan, Nityashri, Rishabhanathan, Tarunika, Akash, Danush, Tejashri, Barakat Nisha, Mohan Raj, Tanigaishri, Vanmati, Nitish, Jagadishwaran, Monish மற்றும் சிவயாழினி. Applause please. Thank you to the dignitaries. Thank you sir. Thank you ma'am. தேங்க்யூ. இப்போது சில பேரோட செக்கு பேர் மாறி இருக்கும். தயவு செஞ்சு இருந்து உங்களுடைய பேரை கரெக்டாக அங்கே நம்முடைய வாலண்டியர்ஸில் காட்டிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இப்போ நேரம் இல்லாதனால தான் எங்களால் அந்த டைமை வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணால சீக்கிரமாக பண்ணிட்டோம். தேங்க்யூ. இப்போது அடுத்ததாக நம்மளுடைய விழா நாயகன் அவர்கள் வந்திருக்காங்க. இவருடைய சிறப்பு அம்சம், அவர் வந்து ஒரு
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எங்கள் அம்மா வந்து 2070-80 நம்ம ஜெயஸ்ரீ பிரபான் ஐயாவை அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து கேரளாவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஜெயஸ்ரீ பிரபா ஐயா வில்லுவாக்கம் தொகுதி ஐயாவுக்கு தான் ஓட்டு. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்து ஐயா மேலே ரொம்ப ஒரு உயர்ந்த மரியாதை, அந்த அளவுக்கு பாசமாக என் குடும்பத்தில் ஒருத்தராக அவருடைய எப்பவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சமீபத்தில் செஸ் போட்டி ராதா பாட்டில் நடக்கும்போதும் ஐயாவை கூப்பிட்டுருந்தோம். எங்கள் அம்மா அப்போ இருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, என் வாழ்நாளில் நீ வந்து கலைஞர் ஐயா கிட்ட 2010 விருது வாங்கினேன், 2012 ஜெயலலிதா அம்மாட்ட விருது வாங்கினேன். ஆனால் ஜெயஸ்ரீ பிரபான் ஐயாவை நம்ம விழாவுக்கு கூப்பிட்டு அவரை பார்த்தது, அவர்கிட்ட பேசினது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு என் மனசில் எனக்கு வந்து நான் இன்னைக்கு ஒன்றை நான் பிள்ளையாக பெற்றது அவ்வளோ பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் நினச்சேன், என்ன ஜெயலலிதா அம்மா, கலைஞர் இவங்களெல்லாம் விட ஜெயஸ்ரீ பிரபாகர் ஐயா அவ்வளோ என்னுடைய அம்மாவுடைய மனசில் அந்த அளவுக்கு நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் இல்லை, இஸ் அ வெரி ஆர்டினரி மேன். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களை எல்லாரையும் வந்து பெருமை சேர்த்துருக்காரு. இன்றைக்கி நம்ம விழாவுக்கு வரத்துக்காக கார்லேயே தன்னுடைய உணவை சாப்பிட்ருக்கார், லஞ்சை. எவ்வளோ பெரிய மனிதர் நீங்களாம் பாருங்கள். எல்லாரும் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் கை தட்டணும். எப்பவுமே நம்முடைய விழாநாயகனுடைய அந்த அனுமதியோட முதலமைச்சருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடகி. முதலமைச்சர் பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க, நான் பாடிட்டு போய் காலையில் வந்த உடனே அந்த மேஜிக் என்னால் சொல்ல முடியல. நம்ம எல்லாரும் இப்போது விஜய் சார் நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை கேட்டுட்டு அவங்கள நம்ம விழாவுக்கு நம்மளுடைய பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் அவங்களை கூப்பிடலான்னு இருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் கைத்தட்டி இப்போது முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவங்கள பற்றி பேசுகிற எல்லாரும் கேட்கலாம். மானசி, மானசி எங்கம்மா இருக்கீங்க? ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனசு காலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே ஒன்ன ஓதடு வலிக்க கொஞ்சமே. பிச்சிட்டீங்க, பிச்சிட்டீங்க. அந்த முக்கியமாக அந்த கடைசி அந்த ஒரு நிமிஷம் நான் பாடிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. சூப்பராக இருந்தது மானசி. நம்மளுடைய முதலமைச்சருடைய செல்ல பிள்ளை நம்மளுடைய மானசி அம்மா அவர்கள் இப்போ வந்திருக்காங்க. அவர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசி, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து தனுஷ் படத்தில் இளையராஜா கூட சேர்ந்து பாடின ஃபியூ லைன்ஸ், அப்புறம் ரஞ்சிதமே நீங்கள் எதாவது கேட்டால் கூட பாடிட்டு அவங்க உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாங்க. ஸோ I request Manasi madam to come up and to give a wonderful speech and a wonderful rendition for this beautiful audience. Over to you, madam. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப I really do not have words. I feel very small in front of you. நீங்கள் எல்லாரும் அவ்வளோ சாதிச்சிருக்கீங்க. I am so honored, so blessed, so happy to be here. Honorable Speaker Sir, Collector Ma'am, Jolly Sir, thank you so much, and biggest thank you to Govindan Sir for inviting me. இந்த ஒரு விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக, ரொம்ப இன்ஸ்பயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் கடந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறது, என்னெல்லாம் கடந்து வந்திருக்கோன்றது நமக்கு தெரியும். பட் அவங்களோட ஜேர்னிஸ் பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்குது. ஏன்னா லைஃப்பில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
உங்கள் நினைப்பில் ஒரு 10% நான் இன்னைக்கு உங்ககிட்டேருந்து கொஞ்சம் பாரோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட வில் பவர், உங்களோட டிட்டர்மினேஷன், உங்களோட ஃபோக்கஸ், கண்டிப்பாக அதில் ஒரு 10% எனக்கு நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. இஃப் ஐ கேன் டூ தட் இட் பி கிரேட். அண்ட் கண்டிப்பாக என்னோடய குழந்தைங்களுக்கு நான் வீட்டுக்கு போய் கதை சொல்லுவேன். நான் இந்த மாதிரி நிறைய அண்ணாஸ் அண்ட் அக்காஸை பார்த்தேன் இன்னைக்கு, அவங்க அவ்வளோ சாதிச்சிருக்காங்க லைஃப்பில், நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும்னு கண்டிப்பாக என்னோடய பிள்ளைங்களுக்கு போய் சொல்லுவேன் நான். தேங்க்யூ கோவிந்தன் சார், என்னை இன்னைக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சாங் நான் பாடுறேன். திஸ் இஸ் அ சாங் நான் வந்து ராஜா சாரோட டுவெட் பாடின ஒரு அனுபவம் அண்ட் யுவன் சாரோட மியூசிக்கில் பாடினேன். தந்தனனா தந்தனனா கூறு பூக்கள் மலர்ந்தாலும் சூடும் அழகில் நான் தேரு எந்தன் உயிரே நான் உன்னை பார்த்துக்கிறேன் பட்டு துணியா போத்திக்கிறேன் என்ன மெதுவாழ ஏமாத்திக்கிட்டு வந்து காதல் கீதெல்லாம் கூட்டிக்கிட்டு ஜோரா நடு போட்டு வாடா என்னோட வீரா ஹே பேரா டோல போலாம் என்னோட மீரா தந்தனனா Thank you. And of course, நம்ம மாண்புமிகு CM சாரோட பாடின ஒரு duet song. Very very honored, very happy and ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லார்கிட்டயும் பாடுறதுக்கு. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? கை தட்டுவீங்களா? Yes? Okay. கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலகா பொட்டு வச்சா சந்திரனும் செண்டு வச்சா சாரா பாம்பு இடுப்ப வச்சா வச்ச புட்டில் ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்சவளே உச்சுப்பட்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்டவளே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே நான் உதடு வலிக்க கொஞ்சனுமே நீ வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கெடுக்கும் சித்திரமே சித்திரமே கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலகா பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்பு இடுப்ப வச்சா நெத்த புட்டில் ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்சவளே உச்சி புட்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்டவளே ரஞ்சிதமே ரஞ்சிதமே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. If you have any one request so that there's no time, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு அம்மா பாடணும்னா பாடுவாங்க. ஸ்டைலிஷ் தமிழச்சி தலை. இப்போது நம்ம தளபதி பாட்டு பாடினாங்க, தலையோட பாட்டு வேணாமா? இப்போ அவங்க பாட போகிறாங்க. few lines. Stylish
ஸ்பானிஷ் தமிழச்சி இளநெஞ்சுக்குள்ளே இங்கிலீஷ் தமிழ் கட்சி என் தேகத்தில் ஸ்பானிஷ் இதழ் மச்சி தென் திக்கின்ற வானிஷ் இதழ் லட்சி முரட்டு தமிழச்சி ஒரு சுத்தி ஒரு இருட்டு தீரை தச்சு சில முத்தங்களை நெருப்பில் சுட வச்சு யார் அந்ததுமே அதிரும் முன்னொச்சி யார் எனக்கும் மேலே இல்லை நான் அடைய முடியா எல்லை இந்த உலகத்தின் உயரத்தில் கவர்ச்சி காடுனா தேங்க்யூ. எல்லாரும் தயவு செய்து கை தட்டலாமா? ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். Thank you madam, thank you for that wonderful treat to the visually impaired. You're very special to us. Thank you madam. இப்போது அடுத்ததாக விழாவின் முக்கிய நிகழ்வு நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்கள் முதல் உங்களை எல்லாரையும் 10th and 12th பார்வையற்றவங்க உடல் ஊனமற்றவங்க எல்லாரும் 10th 450 மார்க்குக்கு மேலே வாங்கினவங்க, +2 550க்கு மேலே வாங்கின சாதனையாளர்கள். நமக்கு ஸ்பெஷல் கொஸ்டின் பேப்பர் இல்லை, மற்ற மாணவர்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பரோ அதே கொஸ்டின் பேப்பர் அதே சிலபஸ் அவங்கக்கிட்ட போட்டி போட்டு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சேலத்தை சேர்ந்த ஒரு மாணவி துர்கா அவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்டாக வந்திருக்காங்க, ஒரு பார்வையற்ற மாணவி. அதே மாதிரி +2 ரசியா வந்திருக்காங்க. நிறைய பேர் 49 பேர் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய சபாநாயகர் மெடல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கேஷ் அவார்ட் கொடுக்க போகிறாரு. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பெற்று ஐயாவுடைய ஐயாவோட ஸ்பீச் சட்டசபையில் நம்ம கேட்டிருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஒரேட்டர், அமேசிங் பர்சன். அவர் பேசுகிறத நம்ம கேட்டுட்டு அவர்கிட்ட இந்த விருது வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தயவு செய்து எல்லாரும் கைத்தட்டி ஐயாவை பேசுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேத்ரோதயா நிறுவனர் தொண்டு உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு இறைவன் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை சீராகவும் செம்மையாகவும் செய்து வருகின்ற என் அன்பு நண்பர் கோவிந்த கிருஷ்ணன் அவர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் சகோதரி மாலதி ஹெலன் IAS அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் கலைமாமணி ஜாலி ஆப்ரஹாம் அவர்களே, இசை மழையால் நம்மை இன்புற வைத்த சகோதரி மானசி அவர்களே, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அருமை சகோதரர் கோவிந்த கிருஷ்ணன் அவர்கள் ஒரு செஸ் போட்டியை சென்னையில் நடத்தினார். மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட்ட அந்த போட்டியை அவர் நடத்திய விதமும் எங்களை எல்லாம் உபசரித்த விதமும் பரிசுக்குரியவர்களை பாராட்டுக்குரியவர்களை முறையாக தேர்ந்தெடுத்து பரிசளித்து மகிழ்ந்ததையும் நான் என்றைக்கும் நினைவில் வைத்திருக்கிறேன். அன்றைக்குத்தான் அவருடைய தாயாரையும் நான் பார்த்து சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தேன். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே என்னை அவர்கள் விரும்பி அழைத்தபோது நான் உடனடியாக ஒப்புக்கொண்டதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதில் அடிப்படை காரணம், உங்களை பற்றி கவலைப்படுகிற, மாற்றுத்திறனாளிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற, தன்னலம் கருதாமல் வெளியரங்கமாக பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு முதலமைச்சரின் தலைமையின் கீழ் நடந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றவன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டவன். பல்வேறு நிலைகளில் மனிதநேயமிக்க ஒரு மனிதராக ஒருவர் எப்படி இருக்க முடியும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் அவர்தான் எனக்கு.
அதற்கு பின்பு தன்னலம் கருதாது சுய நோக்கம் இல்லாமல் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோடிக்கணக்கான வருவாயை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் பதவியேற்ற நாளில் இருந்து எவ்வளோ மகத்தான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறார், ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். பேசுவதை காது கொடுத்து கேட்கிறார். அடுக்குமொழியிலே ஆர்ப்பாட்டமாக பேசுவது என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை கரூர் கூட்டத்தில் நீங்களெல்லாம் அந்த பேச்சை கேட்டிருப்பீர்கள். தான் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருடைய தலைமையின் கீழ் நடந்த அந்த தேர்தலில் நான் ஆயன விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்று இறைவன் அருளால் அவருடைய முதல்வரின் ஆசியால் நான் இன்றைக்கு இந்த அவை தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். என்னை கோவிந்தகிருஷ்ணன் அழைத்த போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதை ஒட்டி அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டேன். இங்கே வந்துகிற போது நம்முடைய சகோதரர் ஜாலி ஆப்ரஹாம், அவரை பல ஆண்டு காலமாக நான் அறிவேன். அவருடைய மாமனார் காலத்தில் இருந்து நான் அவரை அறிவேன். அவர் திருமணம் ஆவதற்கு முன்னாலே அவருடைய மாமனார் குடும்பம் எனக்கு அறிமுகமானவர்கள். சமூக சேவையில் ஆர்வம் இருக்கிற ஒரு குடும்பம், இறை பக்தியில் முன்னின்று சமூக பணிகளை தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளின் மூலமாக செய்து வருகிற ஒரு குடும்பம், இசைப்பணியோடு மக்கள் நல பணிகளிலே தங்களை ஆர்வத்தோடு ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது இப்படியும் ஒரு கலெக்டர் இருப்பாரா என்று. நாம் பல கலெக்டர்களை சந்தித்திருக்கிறேன். 1980ஆம் ஆண்டு முதல் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆன காலத்தில் இருந்து பல ஆட்சித்தலைவர்களோடு பழகுகிற, அவள் ஆற்றுகிற பணிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் சென்னை மாநகரத்தில் இவ்வளவு கரிசனையோடு அக்கறையோடு மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டுமல்ல, இந்த மக்களுக்காக அவர் ஆற்றி வருகிற அந்த பணிகள் என் நெஞ்சத்தை தொடுவதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் இறைவன் அருளால் அவருக்கே மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது சற்றும் தயங்காமல் யோசிக்காமல் தன் மனதிற்கு பட்டதை பட்டென்று எடுத்து சொல்லி உங்களுக்காக வாதாடக்கூடிய, உங்கள் உள்ளத்தில் இருப்பதை உணர்வுப்பாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மாவட்ட தலைவர் என்பதில் நீங்களெல்லாம் பெருமைப்பட வேண்டும். அவரை நான் நெஞ்சார வாழ்த்துகின்றேன். அடுத்து நம்முடைய கோவிந்தகிருஷ்ணன் அவர்கள் நிறைய நற்பணி திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்தார். கோவிட் காலத்தில் இருந்து உணவில்லாதோருக்கு அரிசி தவிர மற்ற பொருள்கள் எல்லாம் அளிப்பதற்கு தான் எவ்வளவு சிரமத்தை எல்லாம் மேற்கொண்டார் என்பதை சொல்லி பல குடும்பங்களுக்கு இன்றைக்கு வழங்கினார்கள். அதேபோன்று ஏறத்தாழ 5,70,100 ரூபாய் அளவிற்கு காசோலைகள் அளித்து பரிசுக்கு உரியவர்களை பாராட்டுகிற விதத்திலே அந்த நிகழ்வை நடத்தினார்கள். இன்னும் அதிகமான மதிப்பெண்களை 10ஆம் வகுப்பிலும் +2 வகுப்பிலும் பெற்றிருக்கின்றவர்களை பாராட்டுகிற விதத்தில் அவர்களுக்கெல்லாம் இன்று பெருந்தொகை அளிப்பதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். எனக்கு சின்ன வயதிலிருந்தே கொஞ்சம் அதிகமாக பைபிள் படித்து தான் பழக்கம். பேசுகிற போதெல்லாம் இவர் பைபிளை பற்றி ஏன் சொல்லுகிறார் என்று யாரும் கருதி கொடுக்கும். எனக்கு தெரிந்தது நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மக்களுக்கு பயன் தரக்கூடிய கருத்துக்கள் அது வேதாகமத்தில் இருந்தாலும் சரி, குரானில் இருந்தாலும் சரி, அது பகவத்கீதையில் இருந்தாலும் தைரியமாக எடுத்து சொல்ல என்ற மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் அவைகள்லாம் இருக்கிறது. அந்த வகையில் சின்ன வயதில் நான் படித்தது, ஒரு முறை இயேசுநாதர் சொல்வார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் ஆடை கொடுத்தீர்கள் என்பார். அப்போ சீஷர்கள் கேட்பா, ஐயா நீங்கள் எப்போ ஜெயிலில் இருந்தீங்க, நீங்கள் எப்போ உணவு கேட்டீர்கள், நீங்கள் எப்போ ஆடை இல்லாதிருந்தீர்கள் என்று கேட்பார்கள். உடனே அவர் சொல்வார், மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார். அதைத்தான் நம்முடைய அன்புக்குரிய கோவிந்தகிருஷ்ணன் செய்கிறார். அவருடைய உள்ளம் பெரிய உள்ளம். தனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளி ஒருவர் என் கண் திறக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்வார், ஒரு சேற்றை
கண்களிலே பூசி நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்று சொல்வார். ஆனால் சென்னை மாநகரத்தில் நீங்கள் அதை ஒட்டி என்ன சொல்ல வேண்டும் என்றால், மாற்றுத்திறனாளியா நம்ம கலெக்டரை போய் உடனே பார், அவர் செய்வார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னை மாநகரத்தில் மிக சீரிய பணிகள் நடைபெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கோணத்தில் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிற ஒரு சர்க்கார் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட ஒரு கோரிக்கை வைத்தார். வீடுகள் ஒதுக்கீடு செய்கிற போது அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட வேண்டும் அல்லது குறிப்பிட்ட தொகை அளித்தால்தான் வீடு கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கூட அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தில் ஏற்கனவே அதை கொண்டு சென்றிருக்கிறார். நிச்சயமாக அந்த பணியை விரைந்து செய்வதற்கு நினைவூட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2ஆம் நிலை தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அன்பழகன் சார் அவர்களை நான் வெற்றி கொண்டு சட்டமன்ற உறுப்பினரானேன். அப்போது வில்லிவாக்கம் தொகுதியில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற லெப்ரசி அஃப்ளிக்டட் நண்பர்கள் வந்தார்கள். என்ன சொன்னால் இருந்தால், ஐயா நாங்கள் போய் ரேஷன் கடையில் நின்னால் எங்கள் பக்கத்தில் யாரும் நிற்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள், எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது நான் நினைத்தேன், ஏன் இவர்களுக்கென்று தனியாக ஒரு கடையை திறக்கக்கூடாது என்று. தமிழ்நாட்டில் எங்கும் திறக்கவில்லை, இந்தியாவில் எங்கும் திறக்கவில்லை. நான் அப்போது முதல்வராக இருந்த மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்கள், ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்கின்றார்கள், இவர்களுக்கென்று தனியாக ஒரு ரேஷன் கடை, லெப்ரசி அஃப்ளிக்டட் பேஷண்ட்ஸ், அவர்களுக்காக திறக்க வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டேன். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அவர்களுக்கென்று ஒரு தனியாக கடை திறக்கப்பட்டு அவர்கள் குடும்பத்திற்கென்று அவர்கள் வீட்டுக்கு அருகிலே அந்த கடை திறக்கப்பட்டது. அதை நான் சொல்வதற்கு காரணம், இப்போதும் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய பல அறிவிப்புகளை நம்முடைய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டிலும் மானிய கோரிக்கையில் வெளியிட இருக்கின்றார்கள், நிறைய செய்ய இருக்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள், தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ள வையுங்கள். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற போது அம்பத்தூர் நகரத்தில் டிஐ சைக்கிள் கம்பெனி இருந்து அங்கே நிறைய மாற்றுத்திறனாளி பார்வையற்றவர்களுக்கு வேலை தருவார்கள். ரோட்டில் வந்து கொண்டிருந்த ஒருவர் கிடுகிடுந்த ஒரு பள்ளத்தில் அந்த குச்சியை வைத்து கொண்டு இறங்க போனார். நான் ஓடி போய் கையை போய், ஐயா அது பள்ளமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு தெரியும், 6:30 மணிக்கு மாநில செய்தி வரும், அதை கேட்க வேண்டும் என்பதற்காக பள்ளத்திலே போய் நின்று கொண்டால் அந்த டிராஃபிக்கில் நான் நிற்காமல் ஓரமாக நின்று கேட்க முடியும், நியூஸ் முடிந்தவன் ஏறி வந்து விடுவேன் என்று சொன்னார். அப்போ பார்வை உள்ளவர்களுக்கு இருக்கிற பக்குவத்தை காட்டிலும், அறிவை காட்டிலும், தெளிவை காட்டிலும் பார்வையற்றவர்களுக்கு இறைவன் அதிகமான அறிவையும் தெளிவையும் தெம்பையும் கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரு பாதை அடைக்கப்பட்டிருந்தாலும் பல பாதைகளை இறைவன் திறந்து வைக்கிறார் என்பதை நான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து இன்றைக்கு மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பல நிலைகளில் பல கஷ்டங்கள் இருந்தாலும், பல சிரமங்கள் இருந்தாலும், எப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் படித்த அந்த தம்பியை பாராட்டி பேசினாரோ, அப்படி பல வாய்ப்புகளை அரசாங்கங்கள் கொடுக்கிறது. பல வாய்ப்புகளை மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் முனைப்போடு உங்களையும் கைதூக்கி விட வேண்டும், கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதாக திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதில் அரசாங்கம் செய்யும் என்று காத்திராமல் நம்முடைய நேத்ரோதயா போன்ற அமைப்பை சார்ந்திருக்கிற திரு கோவிந்த கிருஷ்ணன், அவரை சார்ந்திருக்கிற நோபல் பேண்ட் ஆஃப் என்தூசியாஸ்டிக் வாலண்டியர்ஸ் அரவுண்ட் ஹிம், அவரை சார்ந்திருக்கிற தன்னலம் கருதாது உழைக்கக்கூடிய அலுவலர்கள், நண்பர்கள், பொதுநல தொண்டு நிறுவனங்களில் ஆர்வம் இருக்கின்றவர்கள் ஒன்று கூடி உங்களை கைதூக்கி விடுவதற்காக, கண்களை திறப்பதற்காக, கரங்களை பிடித்து நீங்கள் அமர வேண்டிய இடத்திலே உங்களை அமர வைப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தூய பணியை தொண்டு உள்ளத்தோடு தொடர்ந்து செய்து வருகிற நம்முடைய அன்புக்குரிய கோவிந்த கிருஷ்ணன் அவர்களை நான் மீண்டும் பாராட்டி, இங்கே வருகை தந்திருக்கிற பல்வேறு நிலைகளில் விருதுக்கு உரியவர்களாகவும் பரிசுக்கு உரியவர்களாகவும் பாராட்டுக்கு உரியவர்களாகவும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் பாராட்டி இந்த வாய்ப்பிற்கு வணங்கி, ஆற்ற வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கிறது, அந்த பணிகளை இணைந்து நின்று ஆற்றுவோம் வாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா. Thank you, sir. Our speaker's speech. This is very special. ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு பரிதாபமோ இறக்கப்பட வேண்டிய கிடையாது. அங்கீகாரம், அக்செப்டன்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய ஒட்டுமொத்த உரையிலையும் மாற்றுத்திறனாளியுடைய அங்கீகாரத்துக்கும் அக்செப்டன்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் பேசினார். அவருக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்டி கைத்தட்டி அவரை நம்ம உற்சாகப்படுத்துவோம். இப்போது விழாவுடைய முக்கிய நிகழ்வு, பார்வை மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஆனர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் துர்கா சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. சேலம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? சேலத்து மாம்பழம். நம்முடைய துர்கா சேலத்தில் பொக்கிஷம். அவங்க வந்திருக்காங்க. அவங்க 10th வந்து மாநிலத்திலே வந்து முதலாவது வந்திருக்காங்க. அவருடைய உழைப்புக்கும் கடினமான முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி. நம்முடைய சபாநாயகர் ஐயா அவர்கள் டிராஃபி விருது கொடுத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவி ஸ்ரீ துர்கா அவர்களுக்கு ஷீல்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் மற்றும் மெடல், இந்த பரிசுகளை சபாநாயகர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். So medal for the child. Manasi ma'am, for the child. Please do the honors. Manasi madam அவர்கள் ஸ்ரீ துர்கா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். கலெக்டர் மேடம் அவர்களுக்கு மெடல் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சபாநாயகர் அவர்கள் கேடயத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். கரகோஷம் எழுப்புங்கள். தேங்க்யூ. துர்கா, இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சுமா? இப்படி வந்துருங்கம்மா, இப்படி இல்லைங்க, கோ பேக். இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சுமா? சொல்லுங்க கரால் பேசுங்க. இது உங்க மேடம், பேசுங்க ஒரு பரவாயில்ல பேசுங்க. எப்படி இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது? தினமும் படிச்சேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நம்ம துர்காவுக்காக மீண்டும் எல்லாரும் கை தட்டுவோம். தேங்க்யூ. அம்மா துர்காமணி, நீங்க ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை தான் படிக்க வைக்கணும், பெண் குழந்தை படிக்க வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அப்படிலாம் ஒரு காலகட்டம்லாம் கடந்து வந்திருக்கும். அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண், இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், வேலை கொண்டு வரணும்னு உங்களுக்கு எதுமா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்தது? பேசுங்க பரவாயில்ல, அம்மா பேசுங்க. பத்தாம் வகுப்பு தேங்க்யூ. மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 450 மார்க் வாங்கிய மாணவர் ஒவ்வொருவரும் பெற்றோரிடம் வந்து இந்த பரிசை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் அவர்களது பெற்றோரோடு வரிசையாக மேடைக்கு முன்னாடி வந்துருங்கம்மா. எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. தமிழ்மதி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 482 மார்க் வாங்கியிருக்கிறார்கள். தமிழ்மதி மேடைக்கு வாங்க. 10வது படித்த குழந்தைகள், இங்கே பரிசு பெறும் குழந்தைகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். விஜயலட்சுமி செங்கல்பட்டு 10th ஸ்டாண்டர்ட் 474 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். விஜயலட்சுமி மேடைக்கு வாங்க. விஜயலட்சுமி. அனுஸ்ரீ 478 மார்க் வாங்கியிருக்கிறாங்க 10th ஸ்டாண்டர்டில். அனுஸ்ரீ ஃப்ரம் சென்னை மேடைக்கு வாங்க. தவசீலன் சென்னையிலிருந்து 10ஆம் வகுப்பு 452 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். தவசீலன் மேடைக்கு வாங்க.
தவசீலன் மேடைக்கு வரவும். ஜனனி திருவண்ணாமலையிலிருந்து 476 மதிப்பெண் 10ஆம் வகுப்பில் பெற்றிருக்கிறார். ஜனனி மேடைக்கு வரவும். ஜனனி. அடுத்ததாக கீதா ஸ்ரீ கிரிஷ் தயாராக இருக்கவும். கீதா ஸ்ரீ மேடைக்கு வாங்கம்மா. கீதா ஸ்ரீ 459 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். தயவு செய்து பேர் கேட்ட உடனே முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். அண்ட் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிட்டு ப்ளீஸ் எல்லாரும் போய் உட்கார்ந்துருங்க உங்களுடைய பிளேஸ்ல. கிரிஷ் இப்பொழுது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதரன் ஈரோடிலிருந்து 457 மார்க் பெற்றிருக்கிறாங்க. கோஷிகா அடுத்த மேடைக்கு வரவும். ஸ்ரீதரனை தொடர்ந்து கோஷிகா அவர்கள் இங்கு சான்றிதழ், மெடல் மற்றும் அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கீர்த்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து 470 மதிப்பெண் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்றிருக்கிறார் கீர்த்திகா. ரோஹித் கன்னியாகுமரி மாவட்டம் 477 மதிப்பெண். ரோஹித் மேடைக்கு வரவும். நவநீதன் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 478 மதிப்பெண் பெற்றிருக்கிறார் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில். ஜனனி மேடைக்கு வரவும். நவநீதன் நவநீதன் மேடைக்கு வாங்க. சத்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் 450 மதிப்பெண். கீர்த்தனா நாகப்பட்டினம் 469 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். தரணீஷ் மேடைக்கு வரவும் 469 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். தரணீஷ் மேடைக்கு வரவும். ஹேமா நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 458 மதிப்பெண் பெற்று இங்கு பரிசு பெறுகிறார்கள். ரஷிதா புதுக்கோட்டையிலிருந்து ரஷிஹா 477 மதிப்பெண். ரஷிஹா மேடைக்கு வாங்க. நிவேதா புதுக்கோட்டையிலிருந்து 450 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். நிவேதா மேடைக்கு வரவும். விஷாந்தினி ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 467 மதிப்பெண் பெற்று இங்கே விஷாந்தினி அடுத்த மேடைக்கு வாங்க. ஷஃப்ரீன் பர்கானா 451 மதிப்பெண் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். ஷஃப்ரீன் பர்கானா மேடைக்கு வரவும். ஸ்ரீராம் பிரின்ஸ் தென்காசி மாவட்டத்திலிருந்து 462 மதிப்பெண். பயனாளிகளுக்கு கரகோஷம் எழுப்புமாறு ஆடியன்ஸை கேட்டுக்கொள்கிறேன். நல்ல சத்தமாக கிளாப் பண்ணுங்க. அபிநயா தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து 454 மதிப்பெண் பெறுகிறார். அபிநயா மேடைக்கு வரவும். ஹரிஹரன் 472 மதிப்பெண். திருச்சி மாவட்டம் ஹரிஹரன் மேடைக்கு வாங்க. திருச்சி மாவட்டம் ஹரிஹரன் வாங்க. திருச்சி மாவட்டம் பி புவனேஸ்வரி அவர்கள் 465 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். மேடைக்கு வாங்க புவனேஸ்வரி. திருப்பத்தூரிலிருந்து அனுஷ்கா 462 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அனுஷ்கா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இனியன் 458 மதிப்பெண் பெற்று இப்பொழுது பரிசை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இனியன் மேடைக்கு வாங்க. திருப்பத்தூர் இனியன் மேடைக்கு வரவும். திருவண்ணாமலை மாவட்டம் சோனேஷ் 476. திருவண்ணாமலை மாவட்டம் சோனேஷ். வெள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஹேமபிரியா 472 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். ஹேமபிரியா வெள்ளூர் மேடைக்கு வரவும். தனுஷிகா விருதுநகர் மாவட்டம் தனுஷிகா 481 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். தனுஷிகா வாங்கம்மா. விருதுநகர் மாவட்டம் தேன்மொழி தேன்மொழி 472 மார்க் பெற்றிருக்கிறாங்க. தேன்மொழிக்கு வாழ்த்துக்கள். நல்ல கரகோஷம் எழுப்புங்கள். விருதுநகர் மாவட்டம் எஸ் கண்ணன் 459 மதிப்பெண் 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் பெற்றிருக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணன்.
புதுச்சேரி மாவட்டம் சௌமியா லட்சுமி அடுத்த மேடைக்கு வரவும். 463 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இங்கே பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விஷுவலி இம்பேர்ட், லோகோமோட்டிவ் இம்பேர்ட் மற்றும் விஷுவலி இம்பேர்ட் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண் பெற்று இங்கே பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் ஜனனி மேடைக்கு வரவும். திருப்பத்தூர் இனியன் இருக்கீங்களா? மேடைக்கு வாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் இனியன் மேடைக்கு வந்து உங்கள் சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரயிஷா தயாராக இருங்க. பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகளில் பப்ளிக் எக்ஸாம்ல 450க்கு மேல் மதிப்பெண் எடுத்து மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இங்கே பரிசுகளை கலெக்டர் மேடம் கையிலிருந்தும் சபாநாயகர் கையிலிருந்தும் பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இனியன், திருப்பத்தூர் இனியன் வந்திருக்கீங்களா? மேடைக்கு வாங்க. பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இப்பொழுது பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது 12ஆம் வகுப்பு 550க்கு மேலே வாங்கின ஒரு பெரிய சாதனை, இமாலய சாதனை. +2ல அத்தனை குரூப்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றோர்கள் சாதிச்சிருக்காங்க. அது சென்னையை சேர்ந்த ரசியா, ஷீ இஸ் த டாப்பர். அவங்களுடைய மார்க், கேன் எனிவன் சே அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? ரயிஷா அவர்கள் 12ஆம் வகுப்பில் 576 மதிப்பெண் பெற்று 576. மாணவி ரயிஷாவுக்கு பொன்னாடை போர்த்தி மெடல் வழங்கி காசோலையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Thank you. Razia, would you mind sharing some of your words? அம்மா நீங்க பேசுங்கம்மா, இது உங்க மேடம். எல்லா புகழும் இறைவனுக்கே. என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட விடாமுயற்சி, தொடர்ந்து படித்தது, என்னோட இந்த மார்க்ஸ் எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு காட் அண்ட் என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், சிஸ்டர் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் குறிப்பாக இந்த அவார்டை கொடுத்த நேத்ரோதயா ஃபவுண்டேஷனுக்கும் இந்த ஷீல்டெல்லாம் கொடுத்து கௌரவித்த கலெக்டர் மேடம், மாண்புமிகு சபாநாயகர், இவங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டுட்டேன். நான் இங்கே ஒரு விஷயத்தை பெருமையாக சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விஷுவலி இம்பேர்ட் ஸ்கூல்ஸ்லேயும் எங்கள் LFC கான்வென்ட் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதை நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்சா தமிழ்நாட்டில் விஷுவலி இம்பேர்ட் ஸ்கூல்ஸில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகள்லையும் போட்டி போட்டு அடுத்து வர விஷுவலி இம்பேர்ட் ஜெனரேஷன்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடியுங்கிறத இங்கே நான் ஆழமாக பதிவு செய்கிறேன். ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். வாய்ப்பளிச்சதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you, Razia. It's a great honor. I request the +2 toppers to come up to the stage and to receive their 10,000 rupees cash award, medal and certificate. So I request all of please go ahead and do the announcements. Cash award of 10,000 rupees, certificate and a medal is being awarded to Ms. Anisha Nisha from Chennai district for receiving 572 marks in the 12th standard exam.
அடுத்ததாக அஸ்வினி ஜி, சென்னை மாவட்டம், 571 மதிப்பெண். மேடைக்கு வாங்க அஸ்வினி. மணிகண்டன், சென்னை, 569 மதிப்பெண் 12ஆம் வகுப்பில் பெற்றிருக்கிறார். அஸ்வினி வாங்க. அடுத்ததாக மணிகண்டன், 569 மதிப்பெண். ஆண்ட்ரோஸ், சென்னையிலிருந்து 556 மதிப்பெண். ஆண்ட்ரோஸ் வாங்க, மேடைக்கு வாங்க. விரைவாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தினேஷ்குமார், 551 மதிப்பெண். மணிகண்டன். ஆண்ட்ரோஸ் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தினேஷ்குமார், சென்னை, 551 மதிப்பெண். சாருலதா 553 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். சாருலதா. மாலினி, புதுக்கோட்டை, 567 மதிப்பெண். கேசவன், 566 மதிப்பெண். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களது பெற்றோர்களோடு மேடைக்கு வந்து பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கேசவன், சேலம் மாவட்டம், கேசவன், 566 மதிப்பெண். சேலம் மாவட்டம் ரோஹன், 564 மதிப்பெண். மேடைக்கு வருமாறு பெற்றோர்களுடன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ரோஹன். அடுத்ததாக திருச்சி மாவட்டம் ஆர் அஸ்வின் அவர்கள் 557 மதிப்பெண் பெற்று 557 மதிப்பெண் பெற்று அஸ்வின் அவர்கள் அடுத்ததாக மேடைக்கு வரவிருக்கிறார். அஸ்வின் சார்பில் அவரது பெற்றோர்கள் வந்து விருதினை வாங்கிக் கொள்வார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சத்யஸ்ரீ 560 மதிப்பெண் பெற்று இப்பொழுது பரிசினை அடுத்து பெற போகிறார். சத்யஸ்ரீ அடுத்து மேடைக்கு வாங்கம்மா. சத்யஸ்ரீ. சதீஷ்குமார், வேலூர் மாவட்டம், 559 மதிப்பெண். சதீஷ்குமார், வெள்ளூர் மாவட்டம். குணாலன், நேத்ரோதயாவோட ஸ்டூடெண்ட் குணாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 12வது வகுப்பில் 475 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். Locomotive Impact மற்றும் Visually Impact students are receiving their cash award, medals and appreciation certificate for highest achievement in standard 12 standard public examinations. குணாலன் மேடைக்கு வாங்க. 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண் பெற்று பயனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் இப்பொழுது பரிசுகளை நேத்ரோதயாவினுடைய கேஷ் பிரைஸ் மற்றும் மெடல், சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் அதனை விருந்தினர்களிடமின்று பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Locomotive impaired students and visually impaired students are receiving cash prize, medal and certificate from Netrodaya. இப்பொழுது விருது வாங்கிக் கொண்டிருப்பவர் குணாலன். இவர் நேத்ரோதயாவிலேயே தங்கி படித்து அதிக மார்க் பெற்று இப்பொழுது விருது வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Thank you dignitaries. Thank you. Thank you. இப்போது குணாலன் ஏன் 475 மார்க்கு ஏன் கொடுத்தோன்னா தன்னுடைய தந்தையார் அந்த தேர்வுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ரொம்ப மன வருத்தத்தில் ரொம்ப துக்கத்தில் இருந்த பையன். அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு கவனத்தோடையும் முயற்சி பண்ணி எவ்வளோ பெரிய சோகம் இருந்தாலும் தன்னுடைய வெற்றி பெறணும்னு ஒரு முழு முயற்சியோட வெற்றி பெற்று 475 மார்க் வாங்கியிருக்காரு. நேத்ரோதயா சேர்ந்த திரு குணாலன் அவர்கள் தாயோடு இன்னைக்கு வந்து இந்த விருது பெற்றிருக்காரு. அவருக்கு நேத்ரோதயான் சார்பாகவும் தன்னுடைய தந்தை சொர்க்கத்திலிருந்து அவரை வந்து பாராட்டுவாங்க. இன்னைக்கு அவர் கல்லூரியில் BA சேர்ந்திருக்கார். எல்லாரும் தயவு செஞ்சு எல்லாரும் கைத்தட்டி வரவேற்போம். இப்போது விருதியின் விழாவின் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம். முக்கிய விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரத்தை ரொம்ப
நம்ம அவருடைய நேத்ரோதியாவுடைய ஒரு வாலண்டியர் திரு கல்யாணி மேடம், நாங்கள் மொமெண்டோ வாங்கணும்னு சொன்னோம். மொமெண்டோ வேண்டாம், நம்ம க்ரீன் கோ க்ரீன் நம்ம வந்து நம்ம நாடு வந்து பசுமையாக வச்சுருக்கணும்னு நினச்ச ஒரு நல்ல ஒரு தூய உள்ளம். அவங்க என்ன சொன்னாங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் மொமெண்டோ ஒரு அழகான பிளான்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, நேத்ரோதியா சார்பாக நான் வந்து நம்ம திரு ஜெயஸ்ரீ ஐயா அவர்களுக்கு சால்வையும் பொக்கையும் கொடுக்குறோம். திரு கல்யாணி மேடம் அவர்கள் தயவு செய்து அந்த பிளான்ட்டை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. இதுவரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், அப்புறம் முக்கிய விருந்தினர்கள் எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கீங்க. எல்லாருக்கும் நேத்ரோதியான் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி செக்ஸ் மாறி போயிருந்தால் தயவுசெய்து அதை வந்து ஸ்டாஃப் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. மிச்ச கிராசரி வாங்காதவங்க கீழே வந்து கிராசரிஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. மற்ற எல்லாரும் தயவுசெய்து பொறுமையாக நம்ம விருந்தினர் கீழே போன பிறகு நீங்கள் போகலாம். ஓகே, லெட்ஸ் ஆல் ரைஸ் ஃபார் நேஷனல் ஆந்தம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे
तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे சார் இப்படி திரும்புங்க சார் நேத்ரோதியாவுக்காக 10,000 former High Court Register is donating 10,000 rupees to Netrodaya. These are very special moments. இன்னைக்கு Netrodaya function without government grant, without foreign aid, Netrodaya is able to survive only because of kind-hearted individuals with neighborhood support. This is the real magic. When you do sincere work, support is going to be spontaneous, natural. Thank you once again for the entire audience, the entire team who have come down to make this a grand success. Thank you. சார் ஒரு ஃபோட்டோ நான் உங்க கூட நிக்கிறேன். நீ உட்காரு. இல்லை சார் உட்காரு Precious moments. தேங்க்யூ Blessings, brother. அம்மா வெளியே தான் இருக்கு. என்னோட அப்பாங்க சார். A driving force. போட்டு போட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க நீ போயிடுங்க அப்படியே ஒன் மோர் சார் சார் ரெடி தேங்க்யூ தேங்க்யூ சார் வழிவிடுங்க ப்ளீஸ். அந்த இதில் அவரும் மாறணும் ஆமாம்